இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நீர் என்னை காண்கிற தேவன். ஆதியாகமம் 16 அதிகாரம் 13 வசனம். அப்பொழுது ஆகார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு அடிமை பெண் இருந்தாள். அவளுடைய பெயர் ஆகார். அவள் எகிப்து தேசத்தில் உள்ளவள். சாராள் ஆகாரை கடினமாக நடத்தினபடியினால் அவள் சாராளை விட்டு ஓடிப்போனாள். வனாந்தரத்திலே தனிமையாக இருந்தபோது கர்த்தருடைய தூதனானவர் அவளை கண்டு, ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராளை விட்டு ஓடிப்போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் பிறக்கப் போகிற உன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்றார். அப்பொழுது ஆகார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். வனாந்தரத்திலே ஆகார் தனித்து இருந்த போதும் ஆண்டவர் அவளுடைய அங்கலாய்ப்பை கேட்டார், அவளை கண்டார், அவளோடே பேசினார். இதுபோல யாரும் காணாத தனித்து இருக்கும் சூழ்நிலைகள் வாழ்க்கையிலே வந்தாலும், ஆகாரை போல புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே இருந்தாலும், வனாந்தரமான பாதையிலே யாருடைய உதவியும் கிடைக்காத போதும் ஆண்டவர் நம் கூடவே இருக்கிறதை புரிந்து கொள்வோம். அவர் நம் அங்கலாய்ப்பை கேட்கிறவர், நம்மை காண்கிறவர், நம்மோடு பேசுகிறவர். என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று ஆகார் சொன்னாள். தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆண்டவர் நம்மை காண்கிறவர் என்பதை நாம் ருசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை காண்கிற தேவனை நாம் காணும் போது ஆகாரை போல நீர் என்னை காண்கிற தேவன் என்று கர்த்தருக்கு பெயரிடுவோம். அப்பொழுது ஆகார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்கள் அங்கலாய்ப்பை நீங்க கேட்கிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை காண்கிறவராக, எங்களோடு பேசுகிறவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை காண்கிற தேவனை நாங்களும் காண எங்களுக்கு பிரகாசமுள்ள கண்களை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒடுக்கப்படுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே, நீர் எங்களை கண்டு எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக எங்களோடு இருக்கிறதை நாங்கள் புரிந்து கொண்டு எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாக திடமனதாய் இருக்க எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.